வணக்கம் நண்பர்களே. குதிரை பார்த்திங்கன்னா கட்டுத்தரையிலேயே முன்னாடி கட்டியிருப்பேன். இப்போ காட்டுக்குள்ளே கொண்டு கொஞ்ச நேரம் மண்ணில் ஃப்ரீயாக கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு பின்னாடி கட்டிட்டேன். ஓட்டி போட்ட காட்டில் ஈரத்தில் மட்டும்தான், இந்த சேராக இருக்கிற இடம், ஈரமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் குதிரை கட்டக்கூடாது. மற்ற எல்லா இடத்துக்குமே கட்டலாம். மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பால் இல்லாதனால எல்லாமே கொண்டு ஓட்டி போட்ட காட்டிலே கட்டியாச்சு. இதில் அடுத்தது நம்ம என்ன வெள்ளாமல் வச்சோம்னாலும், சோளமோ இல்லை தீவன புல்லோ என்ன நட்டோம்னாலும் நல்லா புல்லு வளரும். அதனால் குப்பை போட தேவையில்லை. அதனால் இங்கேயே கட்டிடுறது. காராம்பஸ் மாடும் பார்த்திங்கன்னா பால் வத்துனால மேலே கொண்டு கட்டியாச்சு. அதனால தான் கட்டுத்தரை ரவுண்ட் அடித்து வச்சுருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் வந்திருக்குது. பால் வத்துறது பார்த்திங்கன்னா எடுத்த உடனே இன்றைக்கி அவ்வளோதான் பால் குறைஞ்சிருச்சு. இப்போ 3 லிட்டர் இருக்கிற மாடு 1/2 லிட்டருக்கு 1/4 லிட்டருக்கு வந்துருச்சுன்னா சரி ஓகே, இன்னையோட நம்ம பால் நிறுத்திடலாம் அப்படின்னு நிறுத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நேரம் மட்டும் கறக்கணும், இல்லாட்டி கன்றுக்குட்டி மட்டும் விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கறக்கணும், இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்றுக்குட்டி நம்ம விடணும். தவிடு பருத்தி கொட்டை இந்த மாதிரி ட்ரை ஃபீட் நம்ம கொடுக்குறது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் பச்சை தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாடு பால் வற்ற வைக்கணும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா அடுத்த ஈத்து கன்று போடும்போது ஏதாவது ஒரு காம்பு பட்டு போயிடும், 2 காம்பு பட்டு போயிடும், பால் வராமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் வற்ற வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி இன்றைக்கி டெலிவரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வராங்க. ஃபஸ்ட்டே 2 குட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த 2 குட்டியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரங்காட்டி நம்ம பால் விட்டுறலான்னு சொல்லிவிட்டு தாய் நாயை உள்ளே விட்டோம். குட்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குமே மடியில் பால் இருக்கும். அதுக்கு ஒரு 2-3 நாள் நம்ம ஐஸ் கட்டி வச்சோம்னா சரியாயிடும், இல்லாட்டி காய்ச்சல் மாத்திரை ஒன்று போட்டோம்னாலும் சரியாயிடும். அதுக்கப்புறம் மாடு ஒருத்தர் காலை சேர்த்த கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் கொண்டு கழுவி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காலை சேர்த்துவோம். எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கும், மாடு ஹீட்டாக இருக்கும், அது இல்லாமல் சாணியெல்லாம் அடிச்சிருக்கும். அதனால் சுத்தமாக கழுவி விட்டு அதுக்கப்புறம் தான் காலை சேர்த்துவோம். ஒரு நண்பர் காலை சேர்த்துற வீடியோ போடுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுட்ருக்காரு. நான் ஏன் காலை சேர்த்துற வீடியோ அதிகமாக போடுறதில்ல அப்படின்னா, குழந்தைங்க நிறையா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க. அதனால் நம்ம அந்த காலை சேர்த்துற வீடியோ நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். அதுக்காக தான் போடுறதில்ல, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இவங்க கொண்டு வந்தவங்க காராம்பஸ் காலையில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு காராம்பஸ் காலையை விட்டாச்சு. இப்போ வர்றவங்க என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காராம்பஸ் காலை தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. மயிலக்காலைக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸுக்கு இன்றைக்கி லசோடா விடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். இன்னொரு 4 நாளில் நம்ம டெலிவரி கொடுக்கணும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் லசோடா கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பிடிக்கிறதுக்காக உள்ளே போனோம். எல்லாம் பயங்கர வேகமாக இருக்குது, பறந்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் லசோடா தான் கொடுக்குறோம். பிறந்து 3ஆவது நாள்லேருந்து எப்போ வேணாலும் சூப்பர் லசோடா நம்ம கொடுக்கலாம். சாதாரணமாக இருக்கிற லசோடா பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். சூப்பர் லசோடா மட்டும்தான் குஞ்சு பொரித்து 3ஆவது நாளுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த நோய்கள்லாம் வராமல் தடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பேந்தம் குஞ்சு பொரிச்சிருக்கு. இது 4 குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. 6 முட்டையில் அடப்படுத்திருந்தது, 4 குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. மீதி 2 குஞ்சு பொரிக்கல, முட்டை கெட்டுப்போச்சு. ஃபஸ்ட்டு பொரித்த குஞ்சுகள்லாம் தனியாக எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டோம். இந்த மரத்துக்கடியில் வச்சு மேலே ஒரு சாக்கு வச்சிட்டோம். மழை வந்தால் நனையாமல் இருக்கிறதுக்கு. நைட்டில் பனி பெய்யும், இந்த பனி காற்றெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஒரு சாக்கு வச்சாச்சு. இந்த குஞ்சுகள் எல்லாமே நல்ல சைஸ் வந்துடுச்சு. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 நாளுக்கு நம்ம கோழி தீவனம் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு, அரிசி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிடுவோம். புறா ரூமுக்கு வந்தேன். காடைகளெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த கீரி வடை அதுவே போய் முட்டை விட்டு அடப்படுத்திருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4 குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. மற்ற முட்டையெல்லாம் கெட்டு போச்சு. அன்னன்னைக்கு விட்ற முட்டையை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்து அடை வைக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேயே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் வச்சு அந்த கூலிங்கெல்லாம் போனதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம வச்சோம்னா மேக்ஸிமம் முட்டையை நல்லா பொரிக்கும். இப்போ 12 முட்டை வச்சோம்னா 12 குஞ்சுமே கூட பொரிக்கும், இல்லை 10 குஞ்சாவது பொரிச்சிரும். முட்டை விட்ட உடனே நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு முட்டை விட்டு ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா முட்டை பொரிக்கக்கூடிய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இதுவே இன்றைக்கி விட்ட முட்டையை நாளைக்கு நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு 75% இருக்கும். ஃப்ரிட்ஜிலேயே வைக்கல அப்படின்னா ஒரு 50% தான் வரும்.
பனிக்காலத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம கோழி தீவனம், அரிசி இந்த மாதிரி இதில் வச்சுருந்தோம்னாவே நல்லா குஞ்சுக பொரிக்கும். இந்த கோழி இன்னும் குஞ்சு பொரிக்கல, சித்து வடை கோழி. மேலே புறாலாம் முட்டை விட்ருக்கா அப்படின்னு ஏறி பார்க்கலான்ட்டு ஏறினேன். இது வரைக்கும் எதுவுமே முட்டை விடல. எல்லாமே பேராக தான் இருக்குது. இருந்தாலும் வெளியே சுற்றிட்டு இருந்தனால உள்ளே வந்து இன்னும் ப்ரீட் ஆகலை. இன்னொரு சித்து வடை கோழி மேலே 3 முட்டை விட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டு யூஸ்க்காக எடுத்துக்கிறது தான். புறாவுக்காக ரேக் அடித்து வச்சோம்னா கோழிக்கு ஏறி ஏறி முட்டை விட்டுருது. அதுவும் கரெக்டாக அந்த வைக்கப்புல்லாம் எடுத்து வச்சு அழகாக முட்டை உடையாமல் சூப்பராக முட்டை விட்டுருது. இந்த கோழி பார்த்திங்கன்னா இங்கே முட்டை விட்டுருச்சு. இது ஒரு 2 முட்டை விட்டுருக்கு. நேற்றுக்கு நான் வந்து பார்க்கவே இல்லை. இது நேற்று முட்டை ஒன்று, இன்றைக்கு முட்டை ஒன்று இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம சித்து வடை கோழிகளோடது தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டு சேவல் பெருஞ்சாதி கோழிகளுக்கு நம்ம வச்சுருக்கிற செட்டப் இது. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ட்ரம் தான் வச்சுருப்பேன். இப்போ 2 பக்கம் 2 வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன கேனாக கட் பண்ணி அந்த புறாவுக்கு நான் ரேக் அடித்தேன். அந்த கேனில் அதுலேயே வந்து கோழிகளுக்கு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதுவும் 2 முட்டை விட்ருக்கு. அதாவது நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று விட்ருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நம்ம எடுத்து டெய்லியும் பார்க்கணும். அப்போ தான் முட்டை இருந்தால் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும். ஒரே கேன் பெருசாக வச்சிட்டோம்னா இன்னொரு கோழி போய் முட்டையோட போச்சு அப்படின்னா, ஒரு கோழி படுத்திருக்கும் போதே இன்னொன்று போச்சு அப்படின்னா அது கொத்திக்கும், முட்டையை உடச்சிரும். அதுவே நம்ம ஒரு கூண்டுக்கு 2 கேன் அந்த மாதிரி வைக்கும்போது இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படி மாறி படுக்கும். அப்பவும் ஒரு சில கோழிக்கு வந்து நொல்லுக்குனே போய் ஒரே இதில் இன்னொரு கோழி எழுப்பி விட்டு கொத்திட்டு போய் படுக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். எந்த அளவுக்கு நம்ம இடம் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அது வந்து முட்டை விட்டுக்கும். இடம் பற்றாக்குறை இருந்தால் தான் அங்கேயும் இங்கேயும் போய் முட்டை விட்டுட்டு வேஸ்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஆட்டு ஷெட்டுக்கு வந்தேன். குட்டிகளெல்லாம் மறுபடியும் ஒரு கப் பிரித்தேன். இந்த மூட்டு குட்டிகள்லாம் அந்த பக்கம் இருந்தது, அதையும் தூக்கி இதிலேயே போட்டேன். கொஞ்சம் இந்த குட்டி தான், அது கொம்பு உடஞ்சது போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இதே கேஜில் தான் இருக்கும். இப்போ குட்டிகள்லாம் தீவனம் எடுக்க வரைக்கும் நமக்கு இடப்பற்றாக்குறை இருக்காது. அதனால் அதில் கொஞ்சம் பிரித்து போட்டிருக்கிறேன். குட்டிகளாம் இன்னும் பச்சை தீனி வர தீனி எதுவுமே சாப்பிட்றதில்ல, பால் மட்டும்தான் குடிச்சிட்ருக்கு. இன்னொரு 1 வாரத்தில் அதுக்குன்னு தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஆடில் என்னென்னு தெரில, இன்றைக்கி குட்டி பால் ஊட்லையாட்டிருக்கு, மடியில் பால் இருக்குது. கிடாயை வந்து தலைச்சேரியோட முனையே பிரித்து போட்டேன். இதுலேயே எல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தேன். எல்லாமே நல்லா ஆக்டிவாக சூப்பராக இருக்குது. வந்ததோட புது இடத்துக்கு கொஞ்சம் இளைச்சிருச்சு. எப்பயுமே நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் இளைச்சி தான் தேரும். என்னடா இது சோதனைன்னு பார்த்தா, நல்லா இருந்த கோழி நேற்று நல்லா இருந்தது, இன்றைக்கி திடீர்னு கால் பிடிச்சிக்கிச்சு. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிரோப்பியன் மாத்திரை டெய்லி ஒவ்வொரு மாத்திரை போட்டோம்னாலே ஒரு 15 நாளில் சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷன் அவரை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். இதுதான் ஒரு புதுசாக எடுத்துகிட்டு வந்த குதிரை. ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்குது. கடி உதை எதுவுமே கிடையாது. ரொம்ப அமைதியான டைப்பு. ஃப்ரீயாக அவுத்துட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் வந்து புதுசாக மீன் கொட்டை போட்டிருந்தார். மீன் போய் பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். மீன் குட்டைனா நம்ம சாப்பிட்ற மீன் கிடையாதுங்க. இது வந்து குயிக்கார்ப்புன்னு சொல்லி அந்த கலர் மீன். சும்மா ஒரு இன்ச்சு 2 இன்ச் சைஸில் இப்போ தான் குஞ்சு விட்ருக்காங்க. ஒரு 40,000 குஞ்சு இருக்குது. இடத்த வந்து ஷிஃப்ட்டு பண்ணுறதுனால தண்ணி வடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் மீனுக்காக, அதாவது மௌலி, கப்பீஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மேலே வந்து தார்பாய் அப்படியே விரிச்சு விட்டு எல்லாம் செட் பண்ணி உள்ளே வந்து மீன் விடுறதுக்காக எல்லாம் குட்டை ரெடி பண்ணி வச்சுருக்குது. ப்ரீடிங்க்காக ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போவே பார்த்திங்கன்னா அந்த மௌலியெல்லாம் குட்டீஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது பெருசு கொடுக்குறாங்களா சின்னது கொடுக்குறாங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் எல்லாம் சேல்ஸ்க்காக தான் இருக்குது. யாருக்காவது இதில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாவோ இல்லை கலர் மீன் ஏதாவது டவுட் இருந்ததுனாவோ மேலே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெருந்துறைக்கு முன்னாடியே இருக்குது. மூலக்கரை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, மீன் இது வாங்குற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா சுரேஷன் அவர்கிட்ட தான் இருக்குது. புள்ளி மேலே பயங்கரமான கடி, கிட்டே போக முடியாது. நான் கூண்டுக்கு வெளியில் இருந்து மெதுவாக போய் வீடியோ எடுத்தேன். எடுத்த உடனே கடிக்கிறதுக்கும் வரல, அப்படியே நின்று பார்த்துட்டு யோசித்து அப்புறம் கடிக்க வருது. சரியான கடி. இந்த கூண்டுக்குள்ளேயும் போய் கட்டி வச்சுருக்காரு. கூண்டுக்குள்ளே அவுத்து விடல.
முன்னே ஒரு டைம் அவுத்து விட்டுருந்து இந்த கூண்டையெல்லாம் உடச்சிருச்சு. நல்ல ஃபோர்ஸான நாய். வேறு என்ன ஃபோர்ஸில் ஆடிட்டுருக்குன்னு. செயின் மட்டும் பிடுங்குச்சுன்னா அந்த கூண்டையே பிச்சுட்டு வந்துட மாட்டேங்குது. நான் தூரத்தில் வந்து ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். நம்ம கிட்ட போகும்போது ரொம்ப சவுண்டு விட்டுட்டு இருந்துச்சு. இதுக்கு வந்து மேட் பண்ணி குட்டியெல்லாம் எடுத்துருக்கிறாரு. குட்டியெல்லாம் நிறையா சேலுக்கும் வச்சுருக்கிறாரு. அப்பப்போ நான் போகும்போதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு ஃபீமேல் மாற்றி மாற்றி வச்சுருப்பார். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நெவுந்த உடனே ஃபவுண்டைன் ஓடிட்டு இருந்தது. இதுக்குள்ளே பார்த்தா மீன் இருந்தது, கொய்கார்ப்பு. இதனோட குஞ்சுகள் தான் பார்த்திங்கன்னா அங்கே குட்டையில் விட்டுருக்கிறதெல்லாம். அதாவது இதுக்கு மட்டும் பிறந்த குஞ்சுகள் இல்லை, இந்த ப்ரீட்னோட குஞ்சுகள் எல்லாமே கொஞ்சம் பெருசு பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. மோட்டரெலாம் நிறுத்தினதுக்கப்புறம் தான் மீனுங்களாம் நல்லாவே தெரிஞ்சுது. ஃபுட்டு போடுவோன்னு சொல்லி எல்லாம் மேலே வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தது. இதுவுமே நல்ல சைஸ். இந்த தொட்டிக்கு வந்து இது நல்ல சைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா புள்ளிலேயே வந்து இதெல்லாம் வந்து ஒரு 8 மாதத்து குட்டி அந்த மாதிரி. இது ரெண்டுமே வந்து ஒரே தாயினோட குட்டி, ஒரு 8 மாதத்து குட்டி. நல்ல ஹைட்டு, இது கிரேடன் மாதிரி தெரியுது. இன்னும் ஹெட்டெல்லாம் வரணும். இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். உடம்பு இல்லாமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வேறு ஒரு ஃபீமேலுக்கு பிறந்த குட்டி. இவங்க மேலுக்கு மேட் பண்ணி எடுத்த செட் பப்பி. நொக்கரால் குண்டு ஒன்று வாங்கியிருந்தார். நான் அங்கே இருந்துகிட்டு இருக்கும்போது தான் அது டெலிவரி கொடுக்குறக்காக வந்திருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுது. அதனால் இறக்கும்போதே வந்து 2 கயிறு போட்டு தான் இறக்குனார். கிட்ட போகும்போதே பாருங்கள் காதை மடிச்சுக்கிட்டே தீவனம் எடுக்குது. வந்த உடனே அழுக்காக இருக்குன்ட்டு எல்லாமே ஓஸ் போட்டு நீட்டாக அடிச்சு விட்டு கழுவுனார். நல்லா ஷாம்பெல்லாம் போட்டு பளிச்சுன்னு கழுவிட்டார். அங்கே ரொம்ப தூரத்துலேருந்து வந்தனால மேலெல்லாம் அழுக்காக இருந்துச்சு. அதனால் ஷாம்பெல்லாம் போட்டு கழுவுனார். கழுவுன உடனே பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து விற்பனைக்காக தான் இருக்குது. இது ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா முன்னாடியே ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்த அதே குதிரை தான். இதையும் ஒரு கழுவுலான்ட்டு கழுவுனார். சரி நானும் பிடிச்சிட்டு ஒரு கிளிப்பிங் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கையில் பிடிச்சிருந்தேன். நல்லா ஹெவி சைஸு, ரொம்ப அமைதியான குதிரை. வேணான்னு சொல்ல அண்ணா டீ வச்சுட்டு வந்துட்டார். சரி டீ குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போய் உட்காந்துருந்தேன். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேங்க் ஃபுல்லாக எப்படியும் ஒரு 100 உருப்படி இருக்க மாட்டேருக்கு. அத்தனை மீன் அப்படியே கலர் கலராக எல்லா கலர்லேயும் இருந்துச்சு. சாயந்தரமாக வந்து கோழிகளுக்கெல்லாம் தீவனம் போடலான்ட்டு வந்தேன். எல்லா பக்கம் ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு, இப்போ நம்ம எந்த மாதிரி தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவோம். இப்போ வந்து பனிக்காலம் ஆரம்பித்ததுனால கோதுமை தவிடு, அரிசி, கம்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். கம்பு தீந்துருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து அரிசியும் கோதுமை தவிடு மட்டும் கலந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெசறின மாதிரி வச்சோம். எப்போவுமே இப்படி தான் வைக்கிறோம் இந்த பனிக்காலம் ஆரம்பிச்சதுலேருந்தே. இது எதனால் இப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி நல்லா ஆகும். அரிசி கொஞ்சோண்டு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிட்டு அந்த வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அதிலே வந்து கோதுமை தவிடு ஒரு 2 டப்பா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தவிடு வந்து 2 டப்பாவும் அரிசி 1 டப்பாவும் போட்டு கலந்து வச்சோம்னா ஜீரண சக்தி நல்லா ஆகும். கோழிகளுக்கு எந்த நோய் பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே வராது. புதுசாக நம்ம கொடுத்தோம்னா உடனே வந்து நல்லா சாப்பிடாது. நல்லா பசியாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு தீவனமே போடாமல் அடுத்த நாள் நம்ம தீவனம் போட்டோம்னா கலந்து வச்சோம்னா நல்லா தீவனம் எடுக்கும். அது கம்பு வச்சா இன்னும் நல்லா எடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு விற்பனை பதிவு. இந்த செவல மாடு வந்து விற்பனைக்காக இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்னாடியே தான் இருக்குது. காராம்பஸ் காலைக்கு சேர்த்திருக்கு. போன தடவை வந்து காலக்கன்று போட்டிருந்தது, புங்கனூர் குட்டை ஊசி போட்டு. இந்த தடவை காலைக்கு தான் சேர்த்திருக்கு, காராம்பஸ் காலைக்கு சேர்த்திருக்கு. போன டைம் பால் அளவு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு 1.5 லிட்டர் வந்துச்சு தலைச்சனில். இப்போ 2வது ஈத்து, எப்படியும் ஒரு 2 லிட்டர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது வந்து விற்பனைக்காக இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்லேயே தான் இருக்குது. கேஎஸ்ஆர் காலேஜுக்கு பின்னாடி. தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.